ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானோட ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஆமாங்க, இன்றைக்கி தான் வைகாசி விசாகம். உலகெங்கிலும் இருக்க நம்ம தமிழர்கள் எல்லோரும் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் இது. முருகனுக்கு கந்தன், கடம்பன், வேலவன் எத்தனையோ பேர் இருந்தாலும் அவருக்கு விசாகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது ஏன் தெரியுமா? அவர் இந்த வைகாசி மாதம் பௌர்ணமி திதியில் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததால தான் அவருக்கு விசாகன்னு பேர் வந்துச்சு. பொதுவாக முருகனுக்கு கார்த்திகை நட்சத்திரம், தைப்பூசம் இதெல்லாம் விசேஷம்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த வைகாசி விசாகம்தான் அவர் பிறந்த நாள். சரி, சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் இருந்து முருகன் எப்படி அவதரித்தார், அந்த சரவண பொய்கையில் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு இந்த வைகாசி விசாகத்தோட பின்னணியில் இருக்கிற அந்த சுவாரஸ்யமான கதையை தான் இன்றைக்கி நாம் யதார்த்தமாக எளிமையாக பார்க்க போகிறோம். வீடியோவோட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் அந்த ரகசியம் உங்களுக்கு புரியும். சரி, முருகன் ஏன் பிறக்கணும்? அதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்குங்க. அந்த காலத்தில் தாரகாசுரன், சூரபத்மன், சிங்கமுகன்னு 3 அசுரர்கள் இருந்தாங்க. இவங்க பூமியில் இருக்கிறவங்களே மட்டும் இல்லாமல் தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களையும் போட்டு பயங்கரமாக படுத்தி எடுத்துக்கிட்டு இருந்தார். அவங்க சிவபெருமான் கிட்ட ஒரு விசித்திரமான வரம் வாங்கியிருந்தாங்க. அதாவது சிவபெருமானோட மகனோட கரங்களால் மட்டும்தான் எங்களுக்கு அழிவு வரணும் அப்படின்னு வரம் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் சிவபெருமான் கடுமையான தியானத்தில் இருந்தார். அவருக்கு எப்படி குழந்தை பிறக்கும், நாம் தப்பிச்சுக்கலாம்னு அவங்க நினச்சாங்க. கொடுமை தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லோரும் ஓடிப்போய் சிவபெருமான் கிட்ட, சாமி எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சரணடைஞ்சாங்க. தேவர்களோட துயரத்தை துடைக்க சிவபெருமான் முடிவு பண்ணார். உடனே அவரோட 3வது கண்ணான நெற்றிக்கண்ணை திறக்கிறார். அதில் இருந்து அப்படியே தகதகன்னு ஜொலிக்கிற 6 தீப்பொறிகள் வெளிவருது. அந்த நெருப்போட வெப்பத்தை யாராலையும் தாங்க முடியல. உடனே அக்னி தேவனும் வாயு தேவனும் அந்த 6 தீப்பொறிகளையும் ரொம்ப பத்திரமாக எடுத்துக்கிட்டு போய் கங்கையில் சேர்க்குறாங்க. கங்காதேவியும் அந்த வெப்பத்தை தாங்கிக்கிட்டு அதை அப்படியே கொண்டு போய் சரவண பொய்கை அப்படிங்கிற தாமரை குளத்தில் சேர்க்குறாங்க. அங்கே தான் ஒரு பெரிய அதிசயம் நடக்குது நண்பர்களே. அந்த 6 தீப்பொறிகளும் சரவண பொய்கையில் இருந்த 6 தாமரை மலர்கள் மேலே விழுந்த உடனே அது ஞானம், ஐஸ்வர்யம், அழகு, வீரியம், வைராக்கியம், புகழ் அப்படிங்கிற 6 உன்னதமான குணங்களோட 6 அழகான ஆண் குழந்தைகளாக மாறுது. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் 6 பேர் ரொம்ப ஆசையாக வளர்க்குறாங்க. இப்படி 6 குழந்தைகளும் வளர்ந்துட்டு இருக்கும்போது அன்னை பார்வதி தேவி அங்கே வராங்க. அந்த 6 குழந்தைகளையும் பார்த்துட்டு தாய் பாசத்தோடு ஓடிப்போய் மொத்தமாக சேர்த்து வாரி அணைக்கிறாங்க. அப்படி அன்னை பார்வதி தேவி அணைச்ச அந்த நிமிஷத்தில் அந்த 6 குழந்தைகளும் ஒன்றா சேர்ந்து ஓர் உடலாக மாறுது. ஆனால் 6 முகங்கள், 12 கண்கள், 12 கைகளோட நம்ம ஆறுமுக பெருமான் அங்கே விஸ்வரூபம் எடுக்கிறார். இந்த அற்புதமான வைபவம் நடந்த நாள்தான் இந்த வைகாசி விசாகம். நண்பர்களே, ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா முருகன் நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி. அதனால் தைரியம், வீரம், வீடு, மனை வாங்குகிற யோகம், வாகன பிராப்தி, அப்புறம் இரத்த சம்பந்தமான உறவுகள் சீராகிறது, செல்வம் பெருகிறதுன்னு எல்லாத்துக்கும் முருகனோட அருள் ரொம்ப முக்கியம். இந்த வைகாசி விசாகம் முருகனோட 6 படை வீடுகள்லேயும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக திருச்செந்தூரில் 10 நாள் திருவிழாவாக இது நடக்கும். இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா முருகன் கோயில்கள்லேயும் பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் காவடி தூக்கியும் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி பயங்கரமாக கொண்டாடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, தமிழர்கள் அதிகமாக வாழற மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்லேயும் இன்றைக்கி திருவிழா கோலாகலம்தான். ஸோ நண்பர்களே, இவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த வைகாசி விசாகத்தன்று நாமளும் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போய் அந்த கந்தனை வழிபட்டு அவரோட திருவருளை பெறுவோம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சாய் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு அருமையான ஆன்மீக தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.